நிறைய பேர் இந்த குலோப் ஜாமுன் கேக்குக்காக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இதோட ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. சரி, எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போமா? ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்துட்டு நெய்யில் இதை பண்ணலை, ஏன்னா எனக்கு நெய் ஸ்மெல் வந்தால் ஓகே அப்படிங்கிறதுனால நான் பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் கூட பண்ணலாம். ஸோ அதில் பவுடர் சுகர் அண்ட் தயிர் இது ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் ரோஸ் சிரப் பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதுலேயே குங்குமப்பூ வந்துட்டு சுடுபாலில் ஆட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணி ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் பவுடர், மைதா, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா அண்ட் ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையுமே ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நான் பாலை 2 விதமாக நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று 60 mlக்கும் இன்னொன்று 30 mlக்கும். நான் 60 ml ஆஃப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி பேட்டரை வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 10 ml வந்துட்டு மில்க்கு மீதி ஆகிடுச்சு. ஸோ உங்களோட பேட்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 170 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 to 35 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நமக்கு 30 மினிட்ஸ் ஓகே, பட் அந்த 5 மினிட்ஸ் வந்துட்டு இது கோல்டன் நமக்கு அந்த குலோப் ஜாமுனோட லுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ சுகர் சிரப்போட மெஷர்மெண்ட்டும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.